வணக்கம். எல்லாரும் உங்களோட தீபாவளி போனஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் உங்கள் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் உங்களோட போனஸில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்னடா இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் அவங்களோட ஜாப்லேருந்து வர போனஸ் ஒரு பக்கம், இது போக அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடச்சிருக்கும் இந்த இயர். அவங்க எல்லாரும் அதுக்கான சின்ன ஒரு மூவை மட்டும் லாஸ்ட் இயர் பண்ணியிருப்பாங்க. அதே விஷயத்தை நீங்கள் இந்த வருஷம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களோட போனஸ் என்ன வரணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். உங்கள் ஜாப்லேருந்து வர போனஸ் ஒரு பக்கம், அது போக அடிஷ்னலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர போனஸ் ஒரு பக்கம். அதுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான், எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இந்த வீடியோவில் 2 விதமாக நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இல்லை நான் இனிமேல் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு பிகினர், எனக்கு இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய போர்ட்ஃபோலியோ இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங்கே அப்படிங்கிறவங்களுக்காக சேஃபான ஒரு ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஃபர் சைடாக லார்ஜ் கேப்பாக இருக்கிற ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இந்தியா சேஃபஸ்ட் ஸ்டாக் டு இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் இந்த பேங்க்கோட பேர் எல்லாமே இருக்காது. இந்தியாஸ் பிக்கஸ்ட் பேங்க்கான HDFC பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்ஸோட லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் 18%. 5 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாலுமே பெருசாக இல்லை, 42% தான். அப்புறம் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டோன்னா இந்த பேங்க்கை மார்க்கெட் அண்டர் வேல்யூடாக வச்சிருக்கிறனால தான். அடுத்த ஒரு வருஷத்தில் இந்த பேங்க்குக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம மார்க்கெட் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். இப்போ இந்த ஸ்டாக்கோட PBI ரேஷியோ பார்த்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுற கரெக்டான ஒரு PBI ரேஷியோ தான் தெரியுது. இந்தியாஸ் பிக்கஸ்ட் பேங்க்குங்கிறனாலேயே டெவலப்மெண்ட்டுக்காண்டி மட்டும் எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் டிவிடெண்டாகவும் கொஞ்சம் நமக்கு பிரித்து தராங்க. 1.12% டீசெண்டான ஒரு டிவிடெண்ட் டேவிட் தான். டெக்னிக்கலாக பார்த்தோன்னா 50 டே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்குது. இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தாலுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது இந்த கம்பெனி, எதுவும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் நமக்கு தரல. இப்போ இந்த கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட் பார்த்தோன்னா இந்த இயர் செப்டம்பர் பார்த்தோன்னா 83,000 crores நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பர் பார்த்தோன்னா 75,000, அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோன்னா 40,000, அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தா 33,000. ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த விதத்துலையும் இந்த கம்பெனியோட ரெவன்யூ கீழே டவுன் ஆகவே இல்லை. ரெவன்யூ மட்டும் தான் ஏறுதா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியும் கிடையாது. ப்ராஃபிட்டும் அவங்க டிக்ளைன் ஆக விடவே இல்லை. அவங்களுக்கான மார்ஜினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல டெவலப்மெண்ட் இந்த கம்பெனியில் தெரியும். லாஸ்ட் 10 இயர்ஸில் 42,000 crores இருந்த ரெவன்யூவை இப்போ 283 crores கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த கம்பெனி டெவலப்மெண்ட் கொடுத்துமே அந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். சேல்ஸ் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தா 21% சேல்ஸ் ஏறி இருக்குது. ப்ராஃபிட்னு பார்த்தா 22% ஏறி இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை பார்த்தோன்னா ஜஸ்ட்டு 15% தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஸ்டாக்ஸுக்கான ஃபியூச்சர் பயங்கரமாகவே இருக்குது. நல்ல க்ரோத் இந்த ஸ்டாக்கில் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷேர் ஹோல்டிங்கை பார்த்தாலுமே நம்ம பெருசாக இதில் பயப்படுறதுக்கு இல்லை, எல்லாமே FIDIs தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அதனால நமக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸையும் எதுவும் பெருசாக பிரச்சனை கிடையாது. நல்ல சேஃபஸ்ட் ஸ்டாக் இந்த HDFC பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததான் நம்ம பார்க்குற கம்பெனி இன்ஃபோசிஸ். இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் 35%. லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 192%. இது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம், என் கிரேட்டஸ்ட் ரிட்டர்ன்னே சொல்லலாம். இதே ரிட்டர்ன்ஸ் அடுத்த வருஷமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கம்பெனியோட PBI ரேஷியோ பற்றி பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான PBI ரேஷியோ தான். இப்பயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி IT ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுல நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதோட ROEயும் ROCயும் தான். இந்த அளவுக்கு ஒரு ROE பர்சன்டேஜை மேக்ஸிமம் பார்க்க முடியாது. IT செக்டார்ஸில் தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. டிவிடெண்டை பற்றி பார்த்தாலுமே ஒரு நல்ல டிவிடெண்ட் தான் நமக்கு. இதே கம்பெனியில் ரொம்ப நாள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் இந்த டிவிடெண்ட் மூலமாகவே கிடைக்கும். இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸை பற்றி பார்த்தாலுமே மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்குது. அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே கம்மியாக இல்லை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்காங்க. இதே மாதிரி சிமிலர் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனா TCSஐ கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒன்று நீங்கள் இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை டாட்டாக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுத்தாலும் பரவாயில்லங்கிறவங்க TCSலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி, இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் 29,000 crores அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க செப்டம்பர் 2021. பட் இந்த இயர் செப்டம்பர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டபுள் பண்ணிட்டாங்க, 40,000 crores கிட்ட வந்துட்டாங்க. இதுக்காக அவங்களோட மார்ஜினை எதுவும் விட்டு கொடுத்துருக்காங்கனாலும் இல்லை, கிட்டத்தட்ட அவங்க மார்ஜினையும் தக்க வச்சுட்ருக்காங்க. அவங்களோட இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்தாலுமே அவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். அதே அளவுக்கு அவங்களோட மார்ஜினையும் கிட்டத்தட்ட தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே டிவிடெண்ட் பே அவுட்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட அவங்க சம்பாதிக்கிறதுல மேக்ஸிமம் அமௌண்ட்டை நமக்கு டிவிடெண்டாகவே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டிவிடெண்டை வாங்கி ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரான க்ரோத் கிடைக்கலாம். இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 10 இயர் பார்த்தீங்கன்னா 12%லையும் ப்ராஃபிட் 9%லேயே இருக்குது. இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் கரெக்டாக 14% இருக்குது. சேல்ஸோட கம்பேர் பண்ணால் இது கரெக்டான ஒரு சிஏஜிஆராகவே தெரியுது. ஸோ இந்த கம்பெனிஸ் நெக்ஸ்ட் இயரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியை பார்த்தாலே பிகினர்ஸ்க்கு பயம் தர ஒரு விஷயம் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னே சொல்லலாம். என்ன ப்ரமோட்டர் இவ்வளோ கம்மியாக இருக்காங்களே அப்படின்னு வர பிகினர்ஸ் எல்லாமே யோசிப்பாங்க. பட் இன்ஃபோசிஸில் மட்டும் இந்த ப்ரொமோட்டிங் ஹோல்டிங்கை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேணான்ட்டு சொல்லலாம். ஏன்னா பல வருஷமாக இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இவங்களோட க்ரோத் அண்ட் ட்ரஸ்ட் பற்றியை இவங்க பல வருஷமாக ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட தான் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் பயப்படலாம். பட் இவங்களோட மேஜர் இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம எஃப்ஏடிஎஸ்கிட்டே ஆல்மோஸ்ட் 70% ஸ்டாக் அவங்க கிட்ட மட்டுமே ஹோல்டிங்காக இருக்குது. பேலன்ஸ் தான் ப்ரமோட்டர்கிட்டையும் நம்மகிட்டையும் இருக்குது. ஸோ இது ஒரு சேஃபஸ்ட் ஸ்டாக். அடுத்து ஒரு வருஷத்தில் இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஆல்ரெடி நான் கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக வச்சுருக்கேன், பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி ரிஸ்கியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது போரோசல் ரெனியூவபிள்ஸ். இந்த கம்பெனியை பார்த்தோன்னா இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் தான் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமே தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துலாம். ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த கம்பெனியோடது எல்லாமே மைனஸாக தான் இருக்கும். மார்க்கெட் கெப்பாசிட்டி பார்த்தா ரொம்ப சின்ன கம்பெனி, ஆர்ஓசி எல்லாம் மைனஸில் இருக்குது, டிவிடெண்ட்டுங்கிறதே தரல, பிபை ரேஷியோவே இல்லை. எப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலுமே எல்லாமே இந்த கம்பெனியில் மைனஸாக தான் இருக்கும். லாஸ்ட் 1 இயர் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கனாலும் ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, பயங்கரமாக ஏறி மறுபடியும் இறங்குற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டு 5 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காது. 141% நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏறிட்டு கடந்த ஒரு 4 வருஷமாகவே கன்சால்டேட் பீரியடில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் கூட இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்தே இந்த ஸ்டாக் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் தான். இந்த ஸ்டாக் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்காங்க. இதுதான் சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சர். சோலார் பேனல் மேலே இருக்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ். அந்த கிளாஸை தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் மூலியமாக நம்ம எனர்ஜி தயாரிக்கணும்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் டெவலப் பண்ணால் தான் ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக எடுக்க முடியும். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இந்த க்ரீன் எனர்ஜினால் பயங்கர டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊர்லேயும் கோல் மூலியமாக தயாரிக்கிற பவரை கம்மி பண்ணிவிட்டு க்ரீன் எனர்ஜி மூலயமா பவர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ட்ரை பண்ணுது. நம்ம ஊர்லேயே பல பேர் இப்போ சோலார் பேனல் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் க்ரீன் எனர்ஜி பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கிறனால அது ரிலேட்டடாக இந்த கம்பெனி இருக்கிறதுனால பயங்கர டெவலப்மெண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து சேருங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த கம்பெனிஸ்க்கு பெருசாக காம்படிட்டர்ஸ்லாம் சொல்ல முடியாது. இவங்க ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ் தயாரிக்கிறனால இவங்க ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். இவங்களோட சேல்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. பட் எக்ஸ்பென்சஸும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இன்க்ரீஸாக இருக்குது. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தாலுமே அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஃப்யூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ்னால் ஃபஸ்ட்டு அவங்க பிஸ்னஸ் ஃபுல்லாக எல்லா இடமும் பரவனக்கப்புறம் வேணாலும் அவங்க மார்ஜினை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது டெவலப்பிங் கம்பெனிங்கிறனால நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ்னால் பார்த்தோன்னா பெருசாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை தரணுன்னாக்க இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் தான். இந்த கம்பெனிஸ்கிட்ட கொஞ்சமாச்சும் ரிசர்வ்ஸ்னு வச்சுட்டே இருக்கிறாங்க டெவலப்மெண்ட்காண்டி. அந்தளவுக்கு அவங்க கடனை வச்சுக்கலாம். இது ஒன்று பாசிட்டிவ்னு சொல்லலாம். இது போக மெயின் பாசிட்டிவ்னு பார்த்தாக்க இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரே இந்த கம்பெனியில் பெரிய ஸ்டேக் வச்சுருக்கிறனால நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இந்த கம்பெனியோட வேல்யூ பயங்கரமாக ரீச் ஆகாத காரணமே பப்ளிக்னு சொல்லலாம். பப்ளிக்கோட ஹோல்டிங் பயங்கர அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியில் எஃப்ஐடிஎஸும் கொஞ்சம் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பயங்கரமாக சூட்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 or 3 quarters அவங்க நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும், இந்த கம்பெனி நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு தரக்கான சான்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டு அடுத்ததாக பார்க்குற கம்பெனி ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸா. இந்த கம்பெனி பெருசாக நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் சைடு இந்த கம்பெனி பெருசாக எஸ்டாப்ளிஷாக இல்லாமல் இருக்கலாம். பட் நார்த் சைடில் இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டே இருக்குது. அதுவும் அஃபோர்டபுள் ஃபுட்வேர் பிராண்டில் இது நல்ல ஒரு டாமினேட் பொசிஷன்லேயே இருக்குது. இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 year பார்த்தோன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்கல. கிட்டத்தட்ட மைனஸ் ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம், -16%. லாஸ்ட்டு 5 year ரிட்டர்ன்ஸ் பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் 40% தான் சொல்லலாம். இது ரொம்ப சுமாரான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். இருந்தாலும் இந்த கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா
இந்த கம்பெனியும் பழைய நிலைமைக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், நல்ல ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாங்கிற நம்பிக்கை தான். இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாலுமே பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஜஸ்ட் 40% தான். இந்த கம்பெனியோட பிபை ரேஷியோ பார்த்தாலுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, 97%. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்தலாம். இருந்தாலுமே இந்த கம்பெனியில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறனால தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பார்த்தாலுமே 0.41% தான், பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த கம்பெனியோட ROE ROCனா ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் பிபை ரேஷியோமே ஆல்மோஸ்ட் ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த செக்டரையே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு செக்டர்னு. ஸோ இவங்களோட பிபை ரேஷியோ ஆவரேஜாகவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கம்பெனி கொடுக்குற வேல்யூ கரெக்டு தான்னு இவங்க லாஸ்ட்டு 10 இயர்ஸாக ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆஃப்டர் கொரோனா தான் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கஷ்டகாலனே சொல்லலாம். கொரோனாக்கு அப்புறம் பெருசாக அவங்களால ப்ராஃபிட்ஸ் சம்பாதிக்க முடியல. கொரோனாக்கு அப்புறமே இந்த கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் பழைய லெவலுக்கு இவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலுமே அவங்களோட டெப்ட்ஸ் எதுவும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிசர்வ்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு குட் சைன்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட மெயின் மைனஸாக எதை சொல்லலான்னு பார்த்தோன்னா இந்த ROCE கொஞ்சம் விதமாக டிக்ளைன் ஆகிட்டே வந்திருக்கு. இது ஒரு மெயின் மைனஸாக சொல்லலாம். பட் இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். கிட்டத்தட்ட FIDAs கிட்டேயும் ப்ரொமோட்டர்கிட்டையுமே மேக்ஸிமம் ஷேர்ஸ் இருக்குது. நம்மள மாதிரி பப்ளிக் கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த ஷேர்ஸும் டிக்ளைன் ஆகிட்டே வரதுனால இந்த கம்பெனி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 1 or 2 குவார்ட்டர்ஸ் நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலே இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்காகவே இந்த கம்பெனி பயங்கரமாக சூட்டப் ஆகும். அந்த ரிசல்ட் நெக்ஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸில் ஏதாச்சும் 2 குவார்ட்டராக இருந்தாலுமே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் லாஸ்ட்டு 1 இயராகவே பெருசாக இந்த ஸ்டாக்கில் எந்த மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கில் நெக்ஸ்ட்டு 1 இயரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். நாங்கள் சொன்னது எல்லாமே ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான். இது எதுவும் நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.